ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னோட லஞ்ச் ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீ குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் டீ போடுற பாத்திரத்தில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போல் ஆரஞ்சு பவுட்ரு போட்டிருக்கேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருந்தது. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஆரஞ்சு பவுடரை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் வடிகட்டிட்டு ஹனி ஊற்றி குடிக்க போகிறேன். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சூடாக குடிச்சிட்டு சமைச்சா சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலாம். அதுக்காக தான். நான் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுருக்கேன். அது இப்போ இன்னும் ப்ரெஷர் இன்னும் அடங்கலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசிக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலையும் நல்லா காஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 கப்பு ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரைஸை வந்து வடித்து தான் சாப்பிடுவோம் நாங்கள். எப்போயாச்சும் குக்கரில் வைப்பேன். இப்போ அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பருப்பு வெந்துருந்துச்சு ரெடியாக. அதை நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் பருப்பு கூடவே. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் மசாலா செய்ய போகிறேன். அதனால் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் அந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ எல்லா காயுமே போட்டு இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன், 2வது தண்ணி, அதை தான் ஊற்றுறேன். நம்ம புளி கரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அரிசி கழுவின தண்ணியில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நம்ம நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் வெந்துருச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். நமக்கு சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு சாதமும் ரெடி ஆகிடும். ஒரு அடுப்பு மாற்றி மாற்றி சமைச்சா ஈஸியாக சமைச்சிடலாம். நமக்கு வடித்து சாப்பிட்டாலும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு உடம்புக்கு. பார்த்தீங்கன்னா காயெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காய் முருங்கைக்காலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன், ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு. அந்த புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கேன், கல் உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பர்னரில் மாற்றிருக்கேன். இப்போ நான் வந்து வெண்டைக்காய் மசாலா செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2-3 பச்சை மிளகாவும் கட் பண்ணியிருக்கேன் அதுலேயே. இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சூடாயிடுச்சு, அதனால தான் ஒரு மாதிரி போக வருது. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கணுன்னா 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்னதாக. அதையும் நம்ம போட்டு வதக்கிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய் மசாலா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கெலாம் சைடாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் சப்பாத்திக்கு தனியாக இந்த மசாலா வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கிச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 இன்ச்சு சைஸுக்கு வெண்டைக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து தனியாக வதக்கிக்க மாட்டேன், நான் வெங்காயம் தக்காளி கூடயே சேர்த்து வதக்கிடுவேன். ஏன்னா நம்ம அந்த
அந்த கொழப்பு அதிகமாக நம்ம எடுக்கக்கூடாது. எடுக்காமல் சாப்பிட்டா தான் ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த சாம்பார் பொடி போட்ட பச்சை வாசம்லாம் கூட நல்லா போயிடுச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்ததாக அதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் சாம்பாருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு வெண்டைக்காய். இந்த நேரத்தில் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் போடுறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம கொஞ்சம் நேரமாக வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டேன், நம்ம மூடி வச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் மசாலா வந்து அடுத்த பர்னரில் மாற்றிட்டு நான் இதை தாளிக்க போகிறேன் இந்த அடுப்பில். இப்போ நல்லாவும் கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து ஒரு மசாலாவும் அரைச்சிக்க போகிறோம் நம்ம. அடுத்ததாக நம்ம இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு போல் பெருங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிட்டோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 குண்டு மிளகாய் போட்டிருக்கேன், நல்ல வாசமாக இருக்கும். அதுக்காக ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்லா பொரிய வச்சுட்டு சாம்பாரில் ஊற்றிடலாம். நம்ம தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கம்மன்னு வாசம் வருது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அந்த மாங்காயோட வாசம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கினா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம அதை அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நாம் இந்த வெண்டைக்காய் மசாலாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம், இந்த பர்னரில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா இதுக்கு அரைக்க போகிறேன். நல்லா இப்போ வெண்டைக்காயும் வெந்து ரெடியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் போல் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டு நாம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மசாலா வேணும்னா நீங்கள் அரைச்சி போட வேண்டாம். நான் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம், அந்த எண்ணெயெலாம் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும். உங்களுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதோடய நிப்பாட்டிக்கலாம், தேங்காய் பேஸ்ட் போடாமல். கொஞ்ச நேரமாக நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்போ வெந்துருச்சு. அந்த தேங்காய் பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா 5 நிமிஷம் வெந்து அதோட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு சூப்பரான லஞ்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வெண்டைக்காய் மசாலா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். சௌ கேரட் சாம்பார் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அது நிறைய பேர் வச்சுட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எங்கள் ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.